செல்வாக்கு, அவர் இன்ஃப்ளூயன்ஸ், நாம் அன்றாட வாழ்வில் வெளிக்காட்டும் ஆவிக்குரிய அல்லது ஒழுக்க ரீதியான செல்வாக்கு, ஸ்பிரிச்சுவல் ஆர் மாரல் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல், மிகவும் வல்லமை உள்ளது. இது பற்றி வேதாகமத்தில் 3 அதிகாரங்கள் இருக்கின்றன. ரோமர் 14, 1 கொரிந்தியர் 8 மற்றும் 10 அதிகாரங்கள். ரோமர் 14, 7 மற்றும் 10 வசனங்கள். ஒருவேளை தவறான காரியம் செய்கிறாரு, ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாருன்னா அவர் நம்ம கேவலமாக நினச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு நாம் செயல்பட வேண்டும். நான் இப்படி செய்கிறது கிடையாது, அவரை விட நான் மேன்மை அப்படின்னு நினச்சிடவும் கூடாது. தொடர்ந்து ரோமர் 14, 12, 13 வசனங்கள். ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு, கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு அவர் நாம் குறை சொல்லிடக்கூடாது. நான் பிறருக்கு ஒரு தடுக்கலாய் இடரலாய் இருந்து விடாதபடி ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டும். ரோமர் 14, 16, 21 ஆகிய வசனங்களை பாருங்கள். இதனை செய்கிறதுனால பாருங்களேன், இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றேன் அல்லது சாராயம் குடிக்கிறேன், மற்ற எந்த ஒரு கெட்ட காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய சகோதரனுக்கு, சபையில் இருக்கிற ஒரு நபருக்கு அது இடரலாக, என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்றால் அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. என்னோட உணவு பழக்க வழக்கம் கூட இன்னொரு நபருக்கு இடரலாய் இருந்துவிட கூடாது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.